காங்கிரஸ் எதுக்காக தாவேக்கா கூட போகணும்? இங்கே இருக்கிற கூட்டணியை உடச்சிட்டு சொல்லுங்கள். எல்லாரும் சொல்கிற ஒரு கருத்து, கேரளாவுக்கு வெற்றி வாய்ப்பு உதவும். இல்லைனாலும் கேரளாவில் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கலாம் அல்லவா? இப்போ விஜய் அவர்கள் வரவில்லை என்று வைத்துக்கொள்வோம், காங்கிரஸ் தோற்றுருமா? உங்களுக்கு பலம் சேர்க்கும்ல சார்? இல்லை, அதெல்லாம் தாண்டி சார், நாளை கிடைக்க போகும் பலாக்காயோட இன்று கிடைக்கும் கலாக்காய் மேலும்பாங்க. இப்போ பார்லிமெண்ட் செஷனில் பிஜேபி கொண்டு வரும் சட்டங்களை வீழ்த்துவதற்கு திமுக உதவி தேவையா இல்லையா? இப்போது அடுத்து இந்த 30 நாள் ஜெயிலில் இருந்தால் சிஎம் மந்திரியெல்லாம் தூக்குறதுக்கான ஒரு மசோதா வருது. 2/3 மெஜாரிட்டி வேணும். எந்த அடிப்படையில் என்று தெரியவில்லை. இது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இந்த மசோதா நிறைவேறதா இல்லையான்னு பாருங்கள் என்று சூளுரைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு எம்பியும் முக்கியமாக இல்லையா? இந்த மாதிரி நேரத்தில் கூட இருக்கிற எம்பிகளை 20 எம்பிகளோன்னு நினைக்கிறேன். அந்த 20 எம்பிகளை நீங்கள் தள்ளி விடலாமா? அவசியமா? எது முக்கியம்? விஜய்கிட்ட 20 எம்பி இருந்துச்சுன்னா விஜய்கிட்ட பேசலாம். விஜய்கிட்ட என்ன இருக்குது? ஒன்று, இப்போது 26ல் 20 சீட்டு ஏற்கனவே வாங்கின அந்த 25 சீட்டே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். 25 சீட்டுக்கும் செலவு காசு தருவாங்க. கொடுப்பாங்களா மாட்டாங்களா? விஜய் கொடுப்பாரா? விஜயால் கொடுக்க முடியுமா? விஜய்க்கும் சேர்த்து இவங்க கொடுக்கணும். கரெக்டாக? அப்போ எதுக்கு போகணும் சொல்லுங்கள்? இன்னொன்று, அவங்கள நிராகரிக்கிறீங்க அல்லது வேறு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சிச்சுன்னா லொடுக்குன்னு போய் பிஜேபி கிட்ட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? திமுக வாய்ப்பு இருக்கா இல்லையா சொல்லுங்கள்? கடந்த காலங்களில் சேராத கட்சியா? ஓப்பனாக சேருவாங்களான்னு தெரில சார். தேவைப்பட்டால் சேருவார்கள்மா. அவங்களுக்கு இன்றைக்கி 26/1 தான் சிக்கல். 26 தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா 29 வரைக்கும் அமைச்சரவையில் பங்கெடுக்கிறதுக்கு திமுக தயாராக இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது கூட இருக்கிற ஒரு அலையை, ஒரு ஃப்ரெண்டை எதற்காக எதிரி முகாமுக்கு தள்ளிவிட வேண்டும்? இப்போவே உங்களுக்கு தெரியும் ரகசிய கூட்டணியில் இருக்காங்கன்றது காங்கிரஸுக்கு தெரியும். ரகசிய கூட்டணியில் இருக்கிறவனா வெளிப்படையாக போய் கூட்டணி வச்சுக்கன்னு தள்ளி விடுறது அரசியல் சாதுரியமா? எதுக்காக விஜய்கிட்ட போகணும் சொல்லுங்கள்? செலவுக்கு துட்டு தர மாட்டீங்க. சரி, 40 தொகுதி இல்லை 60 தொகுதி தருவார், 80 கூட தருவார் விஜய். 100 வைங்க சார். 100 கூட வைங்க சார். பட் கன்ஃபார்ம் வெற்றி எத்தனையில் வெற்றி பெற முடியும்? அதான் சார், வெற்றி உறுதினா கூட ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். வெற்றி உறுதியா? அப்போ எதுக்கு போவாங்க? அப்போ இந்த உறவை உறுதிப்படுத்துவதற்கான வேலையில் தான் இருப்பார்கள். 25 சீட்டு ஏற்கனவே வாங்கியிருக்காங்க. அதை 20 குறைச்சாலோ இல்லை 15 குறைச்சாலோ அப்போது காங்கிரஸ் விஜய் என்ற ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதற்கான சூழல் இப்போது வந்து விட்டதா? அப்போ எதுக்கு பண்ணணும் சார்? ஒருவேளை அப்படி அன்னைக்கு ஓப்பன் பண்ணி போனாலும் கூட ஜெயிக்க முடியுமா சார்? அன்றைக்கி ஆப்ஷன் இல்லாதப்ப நீங்கள் அதுக்காக 15 சீட்டு கொடுக்குறேன்னா ஒத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அன்றைக்கி பார்த்துக்கலாம். இன்னொன்று, அந்த சீட்ஸை குறைச்சிடக்கூடாதுன்றதுக்காக கூட காங்கிரஸ் விஜய் யூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்படி தான்ப்பா பண்ணுவாங்க. அதுதான் அரசியல். தேமுதிக இப்போ பண்ணலையா? முதல்வர் நன்றாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அண்ணன் எடப்பாடி, விஜய் எங்களது தம்பி, எல்லா சைடும் உருட்டுறது. அதான் அரசியல். ஜனவரி 9 சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. பொறுமையாக சொல்லிட்டோம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா அவங்க எங்கே கூட்டணி போகிறாங்களோ அதை வச்சு தானே தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்க போகுது. சொல்லிட்டோம், பொறுமையாக சொல்லிட்டோம். ஜனவரி 2027 கூட சொல்லிட்டோம், ஒன்றும் அவசரம் இல்லை, பைய சொல்லிட்டோம். இருந்தாலும் அவங்க ஒரு பலம் சேர்ப்பாங்களா சார்? அவங்களுக்கும் அதனால தான் பலம், புரியுதா? தனியாக போட்டிட்டு 2021 தேர்தலில் எத்தனை சதவீதம் வாங்கியிருக்காங்க? எத்தனை சதவீதம் சொல்லு? எவ்வளோ சார்? 0.5%. அப்போ நீங்கள் போய் இன்னொரு இடத்துல சேர்ந்தால் தான் உங்களுக்கும் பலம். அவங்களுக்கும் பலன்றதை நான் மறுக்கலை. ஆனால் நீ சேர்ந்தால் தான் உங்களுக்கு பலம், இல்லைன்னா உங்களுக்கு பலமே இல்லை. இப்போ இதை திரு விஜய் அவர்கள் உணர்ந்திருப்பாரா சார்? என்ன ஏன்னா நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, ஒன்றுமே பேசாமல் இருக்காங்க அப்படின்னு உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறது. நேரம் கண்டனம் வந்திருக்கணும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தீங்கல்ல, அதில் ஒரு இடத்துல சண்டை போடும்போது இன்னொரு இடத்துல எப்படி கூட்டணி ஏற்படுத்துகிறார்கள் பார்த்தீர்களா? வரலாறு நெடுக இப்படி தானே சாம்ராஜ்யங்கள் விழுந்திருக்கின்றன, எழுந்திருக்கின்றன. கூட்டணிகளை வைப்பதன் மூலமாக எல்லாரும் கூட சண்டை போட்டு எந்த சாம்ராஜ்யம் இருந்திருக்கு? அதானே அன்றைக்கு போர், இன்றைக்கி தேர்தல். விஜய் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு வேகமாக எஃப்ஐஆரை போட்டு செத்தா போயிட்டான், 5 பேர் செத்தான் பீச்சில், ஏர் ஷோவில். எஃப்ஐஆர் போட வேணாம், விசாரணை நடத்தினாங்களா? 5 உயிர் போயிருக்கே அரசின் கவனக்குறைவினால். ஒரு விசாரணை நடந்ததா? நீங்கள் சொன்னீங்க சார், வேட்பாளர் போடுவாங்க தாவேக்கா தரப்பில். அந்த டைமில் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அந்த வேட்பாளரை காசு கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலாம் எப்படி எதிர்ப்பு வரும்னா, எங்கள் அண்ணனுக்கு இருக்க சப்போர்ட்டர்ஸ்லாம் அது மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதில் கூட அந்த பையன் திரு விஜய் அவர்களை தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் சந்தோஷப்பட்டேன். பார்த்தா அடுத்த நாளே அம்மாவோட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். சரி, இன்னொரு நான் சிம்பிளாக சொல்கிறேன். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சுன்னே தெரியல. நிதிஷ் தான் ஒரு தொகுதியோட வேட்பாளர், உசிலம்பட்டி வேட்பாளர்னு வச்சுக்கப்பா. நீ விஜய் மேலே தீவிர ஆதரவாளராக இருந்து தேர்தலில் போட்டி போடுற, வெற்றி பெற முடியாதுன்னு உனக்கு தெரியும், ரைட்டா? 50 லட்ச ரூபா கேஷ், நான் தான் அதிமுக வேட்பாளர்னு வச்சுக்க, 50 லட்ச ரூபா கேஷ் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட வருவேன், உங்ககிட்ட வரலன்னா உங்கள் அம்மா கிட்ட போய் பேசுவேன். என்ன நடக்கும்? தாராளமாக வாங்கிட்டு அவ்வளோதான். எல்லோரும் தான் பண்ணுவாங்க.
நான் சும்மா நின்றேன்னா ஏன்னா நான் 50 லட்சம் செலவழிக்கணும், எனக்கு வருமானம் வருது. 50 செலவழிக்க 50 லட்சம் இருக்கா அவனுக்கு? இல்லை. போட்டி போட்டு தோத்தன்னா அதனால் ஏதாவது லாபம் இருக்கா? இல்லை. ஒதுங்குனா 50 லட்சம் செட்டிலாக இல்லைம்மா, எத்தனை பேர் நிற்பாங்க? லேசாக மிரட்டினதுக்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என் உயிருக்கு ஆபத்து, மனசு வலிக்குதுன்ட்டு. ஃபோன் வரல, இவ்வளோ நாள் நான் பேனர் வச்சேன், அந்த காசெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, ஆனால் அந்த காசை இதில் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். கொடுப்பாங்கம்மா. விஜய்க்கு சிக்கலை ஏற்படுத்தணும்னா கவர்மெண்ட் போய் இந்த உள்ளூர் திமுக மாவட்டத்துக்கு ஏமா இது பாருங்க, அஜித்குமார் மரணம், மாட்ட போகிறது போலீஸ்காரங்க இல்லையா? திமுக கட்சிக்காரங்க தானே போய் பணம் கொடுத்தாங்க, ஒரு அமௌண்ட் வேறு வாங்கிட்டாங்க இல்லையா, புகார் கொடுக்காதுன்னு. இது ஒரு பெரிய கஷ்டமா? அந்த பையனை பார்த்தாலே ஏழை பையன்னு தெரியுது. ஏழை பையனாக இருக்கிறதுனால கிறிஸ்டப்பாவெல்லாம் உதச்சிக்கிட்டு ஏறுறான். 1 லட்ச ரூபா பணத்தை சொல்லு, 1 லட்ச ரூபா அவனுக்கு பெரிய தொகையா இல்லையா? போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு ரோட் ஷோ போகிறாரு விஜயோட வண்டியில் அடிபட்டு எனக்கு கால் போச்சு கை போச்சுன்னு 10 பேரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? சார் எனக்கு இன்னொரு டவுட் வந்துச்சு சார். இப்போயாவது இவங்கெல்லாம் தொண்டர்கள், ஒருவேளை நாளை பின்ன தொண்டர்களே இல்லாமல் வேற யாராவது கூட இதை மாதிரி செட்டப் பண்ண வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இப்போவே அந்த பையனை செட்டப் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? வீடியோலேருந்து இங்கேருந்து பார்க்கும்போது தலை சுருட்ட முடி வச்சுக்கிட்டு ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்ட்டு தான் நமக்கு தெரியுது. இன்னொரு பையன் வேறு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கானே, நான் தாங்க அங்கே போனது, நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலங்க அப்படின்ட்டு ஒரு பையன் சொல்லிட்டு இருக்கான். நீ அங்கே மாநாடியே போல போ அந்தாண்டன்னு சொல்லிட்டு நான் தான் மாநாட்டுக்கு போனேன்னு ஒருத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இது ஆள் மாறாட்டம். அந்த பையன் மாநாட்டுக்கே போகலைன்றதெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் போய் ட்ரையலில் நிரூபிச்சுங்க. சோசியல் மீடியாவில் சொல்லி என்ன பயன்? என்ன பிரயோஜனம்? எஃப்ஐஆர் போட்டது தானே. உண்மையிலேயே அந்த பையன் மாநாட்டுக்கே போகாமல் பொய்யா புகார் கொடுக்குறான்னு கூட வச்சுக்கலாம். எஃப்ஐஆர் தானே. அரசியலுக்கு வந்தால் எஃப்ஐஆர்லாம் ஒரு விஷயமா? அதிமுக காரங்க மேலே கூட தான் எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இது மாதிரி நீங்கள் எஃப்ஐஆர்லாம் ஒரு விஷயமானு சொல்லுவீங்க. எஃப்ஐஆர் வாங்கின பவுன்சர் சொல்லுவாங்களா? நாளைக்கு கட்சி நிர்வாகிகள்லாம் வாங்குவாங்க எஃப்ஐஆர் சொல்லுவாங்களா? அதிமுக மேலே தான் எஃப்ஐஆர் இருக்குது, திமுக மேலே தான் எஃப்ஐஆர் இருக்குன்னா அவர்கள் இந்த அரசியலுக்கு பழக்கப்பட்டவர்கள், பக்குவப்பட்டவர்கள், வழக்குகளை எதிர்கொண்டவர்கள். அவர்களுக்கென்று பின்புலத்தில் ஒரு வலுவான வழக்கறிஞர் அணி இருக்கிறது. அதிமுக காடர்ஸ் இந்த சோஷியல் மீடியாவில் ஏதாவது எழுதிட்டான்னு கேஸ் போட்டேன்னா அண்ணா இன்பதோட உடனே அந்த மாவட்ட செயலாளருக்கு ஃபோனை போட்டு வக்கீல் டீமை ரெடி பண்ணி போய் பாருன்னு சொல்லிட்டு மொத்தமாக குரூப்பாக போய் 50 பேர் போய் பெயில் எடுத்துகிட்டு ஃபோட்டோ போடுறாங்களா? பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அதற்கான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு விட்டதா? இவங்களும் பண்ணுறாங்க, இப்போ தான் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இருக்குதா? தைரியமாக எத்தனை பேர் நிற்பான்? செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மோதலின் காரணமாக கரூரில் கேஸ் வாங்காத அதிமுக தொண்டரே இல்லை, குண்டாசெல்லாம் போட்டிருக்காங்க. அங்கே அந்த மாவட்டத்தில் நிற்கிறாங்கல்ல, இன்னும் நிற்கிறாங்கல்ல. அண்ணனுக்காக நான் திருப்பி நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட சொல்லுவாங்களான்னு தானே கேட்குறேன். அப்படியே சொன்னாலும் அவங்க அம்மா அப்பா விடுவாங்களா? அதைத்தான் சொல்கிறேன். புதுசாக பவுன்சர்ஸ்கள் வேலைக்கு வர்றதுக்கே கொஞ்சம் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு தராங்க சார். அதை தாண்டி எதுக்கு சார் ப்ரைவேட் பவுன்சர்ஸ் வச்சுருக்காங்க? ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் இந்த தொண்டர்கள் தூக்கி வீசி விடுவார்கள் என்பது அவருக்கு தெரிகிறது. பவுன்சர்ஸ் கண்டிப்பாக வேணும், இல்லைன்னா முடியாது. நீங்கள் இல்லாமல் அந்த ரேம்பில் ஒரு 10 செகண்டு எக்ஸ்ட்ராவாக விஜய் நின்று இருந்தாருன்னா மொத்த பேரும் தவிர்ப்பாங்க. அதனால் பவுன்சர் வேணும். விஜய் அவர்களின் பாதுகாப்புக்காக பவுன்சர்கள் வேண்டும். ஸோ டு சம்மப்பு, திரு ஸ்டாலின் அவர்கள் பீகார் சென்று ராகுல் காந்தியின் அந்த பேரணியில் கலந்து கொண்டதை இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் விஷயம், இப்போதைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. தாவேக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படுவதற்கான அறிகுறியும் தென்படவில்லை. ஸோ திரு விஜய் அவர்கள் நான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று வெளியிட்ட அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள தமிழகத்தில் ஒரே ஒரு கட்சி கூட தயாராக இல்லை என்பதுதான் இன்றைய நிலைமை. இதை புரிந்து கொண்டு திரு விஜய் அவர்கள் அவரது அரசியல் நகர்வுகளை எடுத்து வைக்க வேண்டும். இன்ஸ்டாவில் லைக்கு வர்றதெல்லாம் தேர்தல் வெற்றிக்கு உதவாது என்பதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் என்பது ஒரு முட்பாதை. எளிதாக சினிமாவில் இருக்கிறது போல் கேரவனில் இறங்கி வந்து டைரக்டரோட சொல்கிற ஷாட்டை கேட்டுக்கிட்டு நடித்து முடித்து விட்டு எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று திரு விஜய் அவர்கள் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நகர்வையும் பலமுறை யோசித்து எடுத்து வைக்க வேண்டும். ஸோ காங்கிரஸ்கிட்டேருந்து உங்களுக்கு பாசிட்டிவான சிக்னலே வராமல் நீங்கள் எதுக்கு சார் ராகுல் காந்தியோட கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சிங்க? அது அவசியமில்லாத ஒரு நகர்வு தானே. ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் மேட்ரு ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா, அது மாதிரி இதுவும் ஃப்ளாப். இப்போ தான் தேர்தல் நடக்குது, ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துட்டார், பிரச்சாரத்துக்கு போகிறேன்னவர் நீங்கள் ஏன் சார் வீட்டில் உட்காந்துருக்கீங்க? எல்லா நகர்வையும் தப்பாக பண்ணுறாரு தெரியுதா? ஒரு பீடா வியாபாரி கூட்டு வந்து மேடையில் ஏற்றி வச்சு, இந்த வருஷமே நான் சிஎம் பீகாருக்கு, அடுத்த வருஷம் விஜய் சிஎம். அதுக்கான அறிகுறி தெரியுதாங்க சார்? நல்லா தெரியுது, நல்லா தெரியுது உண்மையிலே. இல்லை சார், பிரசாந்த் கிஷோர் சிஎம் ஆகிறதுக்கான அறிகுறி தெரியுதா? 5% தொட்டா பெரிய விஷயம் சார். சோசியல் மீடியா லைக் அல்லுதே சார். பாவம் அவர் சகதிக்குள்ள அப்படியே வெறுங்காலம் நடந்து போகிறாரு.
போயிட்டு இதே சீனை போட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு கையில் அடிபட்டுச்சு காலில் அடிபட்டுச்சுலாம் பண்ணுற இந்த தேர்தலில் வந்து பிரசாந்த் கிஷோர் யார் என்பது வெளிப்படையாக தெரிந்துவிடும். அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர். ஒவ்வொரு கட்சிக்கிட்டையும் காசை வாங்கிக்கிட்டு வேலை செய்கிறாள். அந்த ஆளை மேடையில் ஏற்றி வச்சுக்கிட்டு பிரதர் இன் ஆர்ம்ஸ்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த கட்சியாவது இதை செய்தா? அண்டு வந்து இவர் பேசலை, விஜய் பேசலை, பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் நாங்கள் கூட்டணி அமைச்சிட்டோன்றாரு. கூட்டணினா போய் இப்போ பிரச்சாரம் பண்ண வேண்டியது தானே? சொன்னார் ஞாபகம் இருக்கா பிரசாந்த் கிஷோர்? எனக்காக வந்து பிரச்சாரம் பண்ணுவார். பீகாரில் வந்து நிறைய மக்கள் வந்து விஜயோட படங்களை டப்பிங் பண்ணி மதிய வேளைகளில் பார்க்கிறார்கள் சொன்னாரா? ஏன் போல? அப்போது உங்கள் கண்ட்ரோல் இல்லாமலே ஒருத்தர் பேசுகிறாரு. நீங்கள் ஏமா மேடை கொடுக்குறீங்க? அது முதல் தவறா? அடுத்த தவறு காங்கிரஸுக்கு அவசியம் இல்லாமல் ஆதரவு அளித்தது. மூன்றாவது தவறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவசியம் இல்லாமல் வம்புக்கு இழுத்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட தனிமைப்பட்டு போய் நிற்கிறாரா? அவர் திரைத்துறையை கைவிட்டு விட்டு கெரியரோட உச்சத்தில் இருந்து அரசியல்தான் எனது பாதை என்று வருவதை நான் மனதார வரவேற்கிறேன். அதை கற்றுக்கொள்ள வேண்டாமா? சரியான நகர்வுகளை எடுத்து வைக்க வேண்டாமா? திரு விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வு தொடங்கப்பட்டதிலிருந்து அவர் செய்த செயல்களுக்கான பாராட்டுகளை விட விமர்சனங்கள் தானே அதிகமாக இருக்கிறது என்பது இந்த 1.5 ஆண்டு காலங்களில் நீங்கள் பார்த்தால் தெரியும். திரு விஜயகாந்த் இவ்வளோ சந்திக்கலை, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பெரிய அளவில் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் 2006 தேர்தலில் 9% 10% ரீச் ஆகிறார். பெரிய ஆள் ஜெயலலிதா கலைஞர் இருக்கும்போதே 10% வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 10% 2009 தொடுறாரு. அவர் 9 10% தொட்டுட்டாருன்னு சொன்னோன்னே அடுத்ததாகவே 2011 கூப்பிட்டாங்களா? இப்போதும் அதற்கான அழைப்பு வரும்போது எல்லா ஆப்ஷனையும் ஓப்பனாக வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுங்க சார். உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கப்புறம் தான் சார் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு சிக்கல் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவர் எடுத்து வச்ச அரசியல் நகர்வுகள்லாம் சிறப்பானது. பேசுவார், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேசுவார், மக்கள்கிட்ட பேசுவார், பேசிக்கிட்டே செய்த தவறான அரசியல் நகர்வு 2016 அரசியல் நகர்வு தான். அதுக்கு பிறகு கட்சி என்ன ஆனது என்பதை நாம் பார்த்துருக்கோம். ஸோ திரு விஜய் அவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு எதிர்கட்சியாக உட்கார்ந்தாரே சார். ஸோ திரு விஜய் அவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு அரசியல் நகர்வுகளை எடுத்து வைக்க வேண்டும். இப்போதும் ஒன்றும் காலம் கடந்து விடவில்லை. நல்ல ஆலோசகர்களை தன்னை சுற்றி வைத்து கொள்ள வேண்டும். ஃபேன்ஸை வச்சுருந்தீங்கன்னா இப்படி தான் இன்ஸ்டா லைக்ஸை பார்த்துட்டு ப்ரோ யாருக்குமே இவ்வளோ லைக்ஸ், ரொனால்டோவுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு தான் இன்ஸ்டாவில் இவ்வளோ லைக்ஸ்ன்ட்டு இதை பார்த்தீங்கன்னா சாதனைன்னு சொல்கிறாங்க. இது என்ன சாதனை இது? நான் கேட்குறேன். ரொனால்டோ வாங்கி வந்து போட்டி போட போகிறாரு. யார் கூட ஒப்பிடுறது? இதே தான் பிரசாந்த் கிஷோர் உருட்டினார், ஞாபகம் இருக்கா? உங்கள் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் 10 உறுப்பினரை சேருங்க, 3 மாதத்தில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்து விடலான்னு சொன்னாரா? சேர்த்துட்டிங்களா? திமுக சேர்த்துருச்சு. திமுக அதிமுக 2 கட்சிகளும் போய் வீடு வீடாக போய் பூத் லெவல் ஏஜென்ட்ஸை போய் பார்த்தீங்களா? வாக்காளர்களை சந்திச்சிங்களா? இந்த அதிமுக இத்தனை தேர்தல்களில் வெற்றி பெற்ற கட்சி. பூத் ஏஜென்ட் ஒவ்வொருத்தராக போட்டு பொறுப்பாளர்களோட பூத் ஏஜென்ட்ஸு அத்தனை பேரும் ஜியோ லொக்கேஷனோட குரூப் ஃபோட்டோ எடுத்து பைண்டு புக்கு போட்டு தலைமை நிலத்தில் ஒப்படைக்கலைன்னா மாவட்ட செயலரை தூக்குவேன்னு சொல்லி இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு பூரா கையில் ஒரு கிட்டும் ஒரு பென்ட்ரைவும் கொடுத்து ஓகேப்பா முடிஞ்சிச்சு பாப்பாப்பா வேலை பாருங்க பாட்டு அனுப்பிச்சி விட்றீங்க. இந்த இருக்கிறதுலே அடிப்படையான ஒர்க்கான பூத்து ஒர்க்கை இது போல் செய்துவிட்டு இன்ஸ்டாவில் வர லைக்கை பார்த்து மகிழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். எனக்கு வந்து நீங்கள் உண்மையிலே அரசியலில் சீரியஸாக இருக்கிறீங்களா, தமாஸ்க்கு வந்திருக்கீங்களான்ற சந்தேகம் இருக்கிறது. அவங்க என்ன சொன்னாங்கன்னாங்க சார், விஜயோட ஃபேன்ஸ் இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க போய் தன் பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னாங்க சார், அம்மா பையனை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, தலையில் தட்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடு அப்படி. சிம்பிள்மா, சோறு கிடையாது போன்றுவாங்க சார். நானே எங்கள் அம்மாட்ட மூணு எலெக்ஷனை சொல்லிக்கிறீங்க சார், எனக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுமாண்டே. போட முடியாதா, டிவி கொடுத்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், இன்ன வரைக்கும் போட்டுக்குது. அதெல்லாம் வந்து அந்த வாக்களிக்கக்கூடிய நேரத்தில் அதெல்லாம் ரொம்ப இதாக இருப்பாங்க. இப்போ பிள்ளைக்கு ஆசைன்னா 2 கொல்கட்டை வேணால் செஞ்சு தரலாம், அதுக்காக ஓட்டெல்லாம் வாங்கிச்சதுக்கெல்லாம் போட முடியாது, அவ்வளோதான். இதுதான் எதாவது உங்கள் அம்மா வாது பரவாயில்ல ஃப்ராங்காக சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா உனக்கு பிடிச்ச கட்சிக்கு தான் போட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா பிறந்ததுலேருந்து போட்ட கட்சியை விட்டு நீ போட சொல்கிற, அதுக்கெல்லாம் போட முடியல போடி அப்படின்னு. அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பெற்றோரை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பையன், ஒரு அப்பா, ஒரு அம்மா, அப்போ ஒரு வீட்டில் 3 ஓட்டு.